தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சைவ வெள்ளாள கார்த்திக் பாலா பிள்ளை பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு யாரை பற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. நாம் பதிவு பண்றதுக்கு முன்னால தெளிவாகவே நான் சொல்லிக் கொள்கிறேன், நான் விஜய் அவர்களின் ரசிகன் கிடையாது. அடிப்படையில் ஒரு தமிழர் அரசியல் பேசக்கூடிய ஒரு நபர். தமிழகத்தில் ஒரு தமிழன் எப்படியாவது அரசியலில் வலிமை பெற்று தமிழினத்திற்காக யாராவது வந்துவிட மாட்டார்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களில் நானும் ஒருவன். அதாவது உண்மையாக நேர்மையாக தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் உண்மையான தமிழர் அரசியல் பேசுறாங்களான்னா கிடையாது. அதனால இன்னும் அந்த சூழல், அந்த ஒரு இடத்திற்கு ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறதுல நானும் ஒருத்தன். இதுதான் என்னை பற்றி. நான் ஒரு இயந்திர பொறியாளன். இது என்னை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம். இப்ப விஜய் அவர்களை பற்றி நம்ம பேசணும்னா நான் அதை நாளா நான் பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களின் பிரச்சனை என்ன, விஜய் அவர்களுக்கு மைனஸாக இருப்பது எது, விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக இருப்பது எது, விஜய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த தேர்தலில். இதுதான் ஒரு தமிழனா நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல விஜய் அவர்களின் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது மிகப்பெரிய அளவு புகழ் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இத்தனை கோடி ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அத்தனை பேரும் எனக்கு தொண்டர்களாக மாறிவிடுவார்கள், இவர்கள் இருந்தாலே போதும், இதுவே ஒரு மிகப்பெரிய தகுதியாக நினைத்து கொண்டு அரசியலில் நாம் வென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதே கண்ணோட்டத்துல தான் விஜய் அவர்களும் அரசியலை அணுகிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கு. நான் முதல்ல என்ன நினைச்சேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியல் புரிதலோடு வராரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவருடைய பேச்சிலும் சரி, அவருடைய தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயத்திலும் சரி, ஒரு பெரிய சித்தாந்தமோ இல்ல ஒரு பெரிய கோட்பாடோ எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஆணித்தனமாக அவர் பேசல. அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா முதல்ல இவர் திமுகவை தீய சக்தி அப்படிங்கிறாரு. ஆனா நீங்கள என்ன பண்றீங்க, அண்ணாவை தூக்கி பிடிக்கிறீங்க, திமுகவை தீய சக்திங்கிறீங்க, தமிழரின துரோகியான ராமசாமி நாயக்கன கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. அதே மாதிரி நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த அர்த்தத்துல நீங்க சொன்னீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா உண்மையாக வரலாற்று ரீதியாக அது சரியான பார்வை என்னுடைய கருத்துல நான் பதிவு பண்றேன். ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறது இங்க ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி வச்சிருக்கானுங்க தமிழகத்துல. ஏன்னா திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் முழுக்க முழுக்க தமிழர் இனத்தை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல். வரலாற்று ரீதியாக எந்தெந்த இடத்துல எல்லாம் தமிழ, திராவிட, டிரமிழ, திராவிட இந்த மாதிரிலாம் இருக்கோ அது முழுக்க முழுக்க தமிழர்களை மட்டுமே வரலாற்றில் குறிக்கப்பட்ட சொல். அதை பிற்காலத்துல இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ஐடியாலஜிங்கிற பேர்ல அந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு டேர்மை பயன்படுத்திக்கிட்டு தமிழர் இனத்திற்கு எதிரான எல்லா சித்தாந்தத்தையும் அது மேல வச்சு, ஒரு பக்கம் பிராமணன் திராவிடன் எடுத்துக்கிட்டான், இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய வடுகர்கள் எல்லாம் திராவிடத்தை வேற மாதிரி பயன்படுத்தி இன்னைக்கு திராவிடம் அப்படின்னாலே தமிழருக்கு அந்நியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில பல பேர் இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாகவே திராவிடம் என்று வரலாற்று ரீதியாக நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது தமிழர் இனத்தை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல். தமிழ் தேசியம்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற சொல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஐடியாலஜியில தான் நீங்க சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க அந்த மாதிரி சொல்லல. ஏன்னா இதை பற்றிய புரிதல் இங்க பெருமளவு யாருக்கும் இல்லை. ஸோ இந்த மாதிரி அடிப்படையிலேயே நிறைய விஷயங்கள் கோட்பாடு ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, உண்மையான பிரச்சனை என்ன, தமிழர்களுக்கு இப்ப என்ன நிலைமையில இருக்கும், உண்மையா தமிழர்கள் தமிழகத்துல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எந்த ஒரு புரிதலுமே இல்லாம நீங்க உங்க புகழ் வெளிச்சத்தை மட்டுமே நம்பி நான் முதலமைச்சராகி மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சிந்திச்சிங்க பாத்தீங்களா, அது ஒரு தவறான கண்ணோட்டமாக நான் பார்க்கிறேன். நான் உங்களை குற்றமும் சொல்லவில்லை. ஏன்னா நீங்க ஃப்ரெஷர், நீங்க புதுசு, அரசியலை கத்துக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதை மக்களில் ஒருவனாகிய நானும் புரிந்து கொள்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இது பிரச்சனை அப்படிங்கறத நீங்க உணரணும் முதல்ல. அப்பதான் அதுல இருந்து மாற முடியும். இப்ப பொதுவா அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க லேர்ன் டு சே நோ அப்படின்னு. அந்த லேர்ன் டு சே நோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குவாலிட்டி ஒரு தலைவனுக்கு, ஒரு லீடருக்கு. ஏன்னா உங்களை மாதிரி புகழ் வெளிச்சம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, யாரையுமே எதிர்க்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே வேணும், எல்லாருமே வேணும். உங்க மேல எப்பவுமே லைம்லைட் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உங்களால உங்களுக்கு நெகட்டிவ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது சினிமாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வெட்டு 1 துண்டு 2
எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணாம், நான் இப்படிதான் போவேன், இதுதான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், எல்லாமே தெளிவா இருக்கணும். அப்பதான் அது உங்களுக்கு நல்ல விதமாக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ரெண்டாவது, நீங்க வந்து நிறைய விஷயத்துல வந்து எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க கடைபிடிக்கல. ஏன்னா உங்களுடைய கூட்டத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு துர்சம்பவம் தான், தெரிந்தோ தெரியாமலோ கிட்டத்தட்ட ஒரு 50 உயிரிழப்பு நடந்திருக்கிறது. இந்திய வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா அதற்கு அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்க ரியாக்ட் பண்ண விதம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயமாக தான் வெளியில இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அப்பேற்பட்ட அந்த ஒரு முக்கியமான நீங்க இன்னல்ல இருக்கக்கூடிய அந்த சூழல்ல உங்க மேல பெருமளவு வந்து உங்களை காலி பண்றதுக்கு உண்டான முயற்சி ஆரம்பிக்கிற சமயத்துல அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செய்தார். அவர் வந்து பேசின விஷயம்தான் வந்து உங்க மேல வந்து மிகப்பெரிய அளவுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து டைவர்ட் ஆச்சு. ஆனா நீங்க அதுக்கு பொதுவெளியில ஒரு மன்னிப்பு கூட இல்ல, ஒரு நன்றி வந்து நீங்க சொல்லியிருக்கணும். அது வந்து ஒரு லீடருக்கு உண்டான எத்திக்ஸ். அதை வந்து நீங்க செய்ய தவறிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திமுகவை எதிர்ப்பது மிக மிக சரியான ஒரு விஷயம், தீய சக்தி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா திமுகவின் தீய சக்தியாக இருந்த திமுகவை உருவாக்கிய அண்ணா தமிழினத்திற்கே துரோகம் இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த தீகா குரூப். அந்த தீகால அந்த ராமசாமி நாயக்கன் என்கிற அந்த தமிழின துரோகியை வந்து நீங்க கொள்கை தலைவராக வைத்து ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டீங்க. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழர் நிலத்துல. அதுக்கப்புறம் அதிமுகவையும் நீங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க ஊழல் கட்சி அப்படின்னு. அப்புறம் இது நாம் தமிழர் அவங்க ஏற்கனவே வந்து உங்களை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லோருமே உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். திமுக ஒரு பக்கம் உங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், திக ஒரு பக்கம் உங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், அதிமுக உங்களை விமர்சனம் பண்ணுவதில்லை, அவங்க அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாஜகவும் உங்களை பாஜக ஒரு பக்கத்தில் உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நாம் தமிழர் கேட்கவே தேவையில்லை, அவங்களுக்கு வந்து இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, ஏன்னா எப்பவுமே நாம் தமிழர் தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தமிழ் தேசியம் தான் பேசுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எதிர்ப்பது என்னைக்குமே தமிழர்களை மட்டுமா தான் இருக்கும். பெரிய அளவுல வந்து காங்கிரஸ் எதிர்க்க மாட்டாங்க, திமுக எதிர்க்க மாட்டாங்க, அங்கெல்லாம் போய் கை கொடுத்துட்டு வருவாங்க. ஆனா ஒரு தமிழை வந்துட்டா அவங்களுக்கு பொறுக்காது, கத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட ஸ்டாண்டு. அவங்க ஒரு பக்கம் உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட உங்களோட இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வரைக்கும் நம்ம பேசணும் அப்படின்னா, அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையா வந்து அது ஒரு பெரிய விஷயமா நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் உங்க பிரச்சனையை பத்தி ஊரே பேசுது, ஆனா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உங்ககிட்ட. ஏன்னா ஜனநாயகன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய படம். அந்த படத்திற்கு இவ்வளவு இன்னல்கள் வரும்போது நீங்க வெளியில வந்து பேசியிருக்கணும். அதெல்லாம் வந்து கண்டிப்பா என்ன சொல்றது, ஒரு தலைவராக ஒரு லீடராக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இதெல்லாம் நீங்க செய்யணும். ஆனா இதெல்லாம் நீங்க செய்ய தவறிட்டீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் தான் உங்ககிட்ட வந்து நாங்க பிரச்சனையா பாக்குறோம். இப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸை நான் சொல்றேன். என்ன மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தமிழ்நாட்டில் உண்மையிலே என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியல. அதாவது நீங்க ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் இருக்கு, கவர்ச்சி இருக்கு, நான் வந்தேன்னா எனக்கு பின்னால வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு என்ன முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, நான் ஊழலை ஒழிச்சிருவேன், லஞ்சத்தை ஒழிச்சிருவேன், அதுக்கப்புறம் மக்களை பாதுகாத்துருவேன், பெண்களை பாதுகாத்துருவேன், ஆண்களை இதெல்லாம் ஜெனரிக்குங்க. இது வந்து ஒரு ஜெனரலா பேசுறது. அதாவது இன்டெப்த் பிரச்சனையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிடையாது. இன்டெப்த் பிரச்சனை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு எங்கேயுமே உரிமை இல்லை. இதுதான் இன்டெப்த் பிரச்சனை. எல்லா இடத்திலையும் தமிழகத்தில் தமிழர் அல்லாதவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களிடத்தில் எந்த ஒரு பொருளாதாரம் இல்லை, வணிகம் இல்லை, அதுக்கப்புறம் வந்து அரசியல் இல்லை, அதிகாரம் இல்லை, சினிமா துறையில இல்லை, எந்த துறையிலையுமே தமிழன் இல்லை. எல்லா இடத்திலும், குறிப்பாக வடுக தெலுங்கர்கள் எல்லா இடத்திலும் ஆக்கிரமிப்பு சென்று கொண்டு அவர்கள் தமிழர்களை மேல வரவிடாம பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்ல, கடந்த 400-500 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இந்த ஒரு விஷயத்தை மாத்துறதுக்கு எவனாவது ஒரு தமிழன் வரமாட்டானன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம் தமிழர்கள். அந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு என்ட்ரி விக்கிரவாண்டியில வந்து நீங்க முதல்ல வந்து ஒரு பேச்சு கொடுத்தீங்க பாத்தீங்களா, அது வந்து சிக்ஸரு.
அந்த மாதிரி இருந்தது. ஆஹா, மிக தெளிவான அரசியல் புரிதலோட ஒருத்தர் வந்துட்டாருப்பா, இனியாவது தமிழர் நிலத்துல தமிழர் இனத்திற்கான உண்மையான அரசியல் வந்து பேசப்படும், தமிழர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல அந்த இடத்துலயே உங்க கொள்கை அதெல்லாம் நீங்க சொல்றதே நீங்க சொதப்பிட்டீங்க. அதாவது உண்மையான தமிழர்களுக்கு உண்டான பிரச்சனையை வந்து நீங்க அட்ரஸே பண்ணல, அதை பற்றிய புரிதலே உங்களுக்கு இல்லை. இங்க தமிழ்நாட்டுல தமிழன் அப்படிங்கிற பேர்ல ஜாதி மத ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவன் எல்லாம் ஒண்ணுமே தமிழனுக்கு எதிரானவன். அவர்களுடைய உண்மையான ஜாதி தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழர் ஜாதியை ஒழித்து இன்னை வரைக்கும் தமிழர் தலைமையில் நின்று கொண்டு ஆளுமை செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்காக உருவாக்கப்பட்ட விடயம் தான் ஜாதி ஒழிப்பு. நீங்களும் அதையே கையில் எடுத்தீங்க. அரசியலின் நுண்ணரசியல் உங்களுக்கு புரியவில்லை. திமுகவை எதிர்க்கிறீங்க, ஆனா திமுக கிட்ட இத்தனை வருஷமா வேலை பார்த்தவனா உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவராக வைத்திருக்கிறீர்கள். ஆதவர்ஜுனா ரெட்டி, நீங்க ஊழலை எதிர்க்கிறீங்க, ஆனா அவருடைய குடும்பம் என்ன செய்தது அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அவர் தமிழர் அல்லாதவர். புஷி ஆனந்த், அவருக்கு தமிழ் பேசவே தெரியல. ஜான் ஆரோக்கியசாமி, அவருக்கும் அவரை தெலுங்கருங்கிறாங்க. அப்ப நீங்க தமிழர்களை நம்பவே இல்லை. அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய 2வது மைனஸ். 3வதாக, நீங்க ஒரு அரசியல் கட்சியாக நீங்க வரும்போது எல்லாத்துக்கு தகுந்த மாதிரியும் நீங்க வந்து செட் பண்றீங்க. அதாவது மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு அஞ்சலி அம்மாளுங்கிறீங்க, முக்குளத்தோருக்கு வேலு நாச்சியாருங்கிறீங்க, தலித்திய வாக்குகளை வந்து செட் பண்றதுக்கு அம்பேத்கரையும் இந்த தமிழின துரோகி ராமசாமி நாயக்கனையும் நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நாடார் வாக்குகளுக்கு காமராஜர் வச்சிருக்கீங்க. ஸோ இப்படி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வன்னியர்களுக்கு நிகராக இல்லை, வன்னியர்களை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தமிழகத்துல வெள்ளாளன். நான் ஒரு தமிழனா ஒரு வெள்ளாளனா நான் கேட்கிறேன். இது ஒரு வெள்ளாளன உடைய அந்த கம்யூனிட்டிக்கு நீங்க ஏன் வந்து முக்கியத்துவம் தரவில்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதுவும் நான் வந்து இதன் மூலமாக உங்ககிட்ட ஒரு கேள்வியாக முன்வைக்கிறேன். நீங்க கண்டிப்பாக இத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய வெள்ளாளர் கம்யூனிட்டிக்கு நீங்க ஏதாவது ஒரு முக்கியத்துவம் தந்திருக்கணும். அது வந்து நீங்க தரவில்லை. 2 பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க உங்க அரசியல்ல. என்ன அப்படின்னா, ஒன்னு ராமசாமி நாயக்கனை வந்து நீங்க கொள்கை தலைவன் அப்படின்னு பேசுனது. 2வது, தமிழினத்தை கருவறுத்த காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை இன்றளவும் வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இந்த ஸ்டாண்டை வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், தமிழினத்தை இனப்படுகொலை செய்வதற்கு மிக மிக முக்கிய காரணம் யாரு அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியும். ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று திமுக வேடிக்கை பார்த்தது. இவர்கள் இரண்டு பேருக்கும் தமிழினத்தில் என்றுமே மன்னிப்பு கிடையவே கிடையாது. ஆனா நீங்க அவங்களோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவு அரசியல் புரிதல் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு சுத்தமா புரியல. நீங்க எப்படி வந்து தமிழினத்திற்காக வேலை செய்வீங்க, நீங்க எப்படி தமிழினத்தை பாதுகாப்பீங்க, எதன் அடிப்படையில் நீங்க தமிழினத்தை வந்து தமிழர்களுடைய பிரச்சனையை வந்து கையில் எடுத்து தமிழர்களுக்காக நீங்க நிப்பீங்க? எம்ஜிஆர் மாதிரி நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா எம்ஜிஆருடைய காலம் வேறு. அந்த காலத்தில் மக்களுக்கு அந்த அளவு புரிதல் இல்லை, அரசியல் தெளிவில்லை, மக்கள் வந்து முட்டாளாக இருந்தாங்க. எம்ஜிஆரும் வந்து உடனே எல்லாம் வரல. அவர் 15 வருஷமா திமுக இருந்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அவர் மேல இருக்கக்கூடிய நிறைய நல்ல அபிமானங்கள் வந்து அவரை வந்து அப்படியே கொண்டு போயிருச்சு. நீங்க அதே மாதிரி நானும் வந்துருவேன் அப்படின்னு வந்து இந்த காலத்துல நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பிரச்சனை என்னங்கிறது புரிஞ்சு போச்சு. நம்மளை யார் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு போச்சு. நமக்கு மேல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளை எப்படி எல்லாம் வஞ்சிச்சு ஏமாத்திருக்காங்க, எந்த கோட்பாடு ஜாதி ஒழிப்புங்கிற கோட்பாட்டை வச்சு என்னென்ன அயோக்கியத்தனம் செஞ்சிருக்காங்க, எப்படியெல்லாம் தமிழர்களுடைய இடஒதுக்கீடை பறிச்சிருக்காங்க, தமிழர்களுக்கு வந்து என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாமே வந்து இன்னைக்கு தமிழங்கிற போர்வேல தமிழர் அல்லாதவங்க எப்படியெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராமசாமி நாயக்கன் வகைராக்கள், அப்புறம் இந்த வடுக தெலுங்கு திமுக கட்சிகள். நீங்க அதை தீய சக்தின்னு சொல்றது சரி, ஆனா அந்த தீய சக்திக்கு உடனாக இருந்த ராமசாமியை தூக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தமிழர் அல்லாதவர்கள் எல்லாம் வந்து 2ஆம் கட்டமாக வைத்து நீங்க உங்க அரசியலை செய்யாதீங்க. கடைசியில உங்க முதுகுல குத்துவாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமும் அவர்கள் தான். உங்ககிட்ட வந்து புகழ் பாடி தலைவா நீதான் தலைவா, நீ இல்லன்னா ஒண்ணுமே இல்ல தலைவா, கெத்து தலைவா, நீ தனியாவே இருந்தா 40% வந்துடும் தலைவா, 50% வந்துடும் தலைவா, இப்படியே இரு தலைவா, நீ இருந்தாலே நீ ஜெயிச்சிடுவ தலைவான்னு ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையாக அரசியல் புரிதல் உள்ளவர்களை நீங்கள் அருகில் வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்க இந்த மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க,
இந்த மாதிரி பில்டப் கொடுத்து இன்னைக்கு நீங்க எப்படி உங்களுக்கு வந்து நீங்க கூட்டணி வேணும்னு பேசுனீங்க, இன்ன வரைக்கும் உங்ககிட்ட எவனாவது கூட்டணி வந்தானா? வரல. காரணம் என்ன? உங்ககிட்ட இருக்கக்கூடிய சர்க்கிள். இன்ன வரைக்கும் உங்களை தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. காரணம் என்ன? நீங்க நம்புற உங்க சர்க்கிள். அந்த சர்க்கிள் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரா பண்ற மாதிரியே பண்ணி உங்களை காலை பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டு இருக்கு. இங்க ஒரு பெரிய கேம் போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸை வச்சு இங்க ஒரு பெரிய விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தாவேகா வந்து வேற எங்கேயும் கூச்சிடக்கூடாது, அதனால காங்கிரஸ் வர்ற மாதிரியே ஒரு நரேட்டிவை செட் பண்ணு, அதுபடி தாவேகா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். கடைசியில வந்து நீ திமுகவோட ஜாயிண்ட் அடிச்சிரு, தாவேகா தனியா நிற்கும். இதுதான் இவனுக்கு அஜெண்டா. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி விஜய் வந்து, அதாவது நீங்க காங்கிரஸோட பேச்சுவார்த்தை, காங்கிரஸோட கூட்டணின்னு நீங்க பேசுறது தமிழினத்திற்கு ஒரு மிகப்பெரிய துரோக செயல். தயவு செய்து லேர்ன் டு சே டு நோ. அதை தெளிவா முடிவெடுங்க. ராமசாமி நாயக்கனை கொள்கை தலைவராக வைக்கிறது தமிழின துரோக செயல். அந்த ஆளு முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிராக தான் சாகர வரைக்கும் இருந்தாரே தவிர்த்து தமிழினத்திற்கு அந்த ஆளால் நடந்த எந்த ஒரு நன்மையும் கிடையாது. தனி மனித ஒழுக்கமில்லாத, தமிழர்களை கேவலப்படுத்திய, தமிழர் பண்பாட்டை கொச்சைப்படுத்திய, தமிழர் ஆன்மீகத்தை இழிவுபடுத்திய, தமிழர்களை எல்லாரையும் இறுதி வரை கேவலப்படுத்தி, மொழியை கேவலப்படுத்தி இருந்த ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு தமிழின துரோகி தான் இந்த ராமசாமி நாயக்கர். அவரை தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க கொள்கை தலைவர்னு வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் தரப்பில், அதாவது தமிழகத்தில் மெஜாரிட்டி பெரும்பான்மை தமிழர்கள், இந்த தமிழர்கள் உங்களை நம்ப வேண்டும் என்றால் நீங்கள் தமிழர்களுக்கான அரசியலை கையில் எடுங்கள். அதுதான் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா, இது நீங்க எடுத்தாதான் எம்ஜிஆர் மாதிரி ஆவீங்க. இல்லைன்னா திராவிட அரசியல் மாதிரியே இந்த திமுக தீய சக்தி திமுகன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அவங்க அரசியல், இந்த தலித்திய அரசியல், அதுக்கப்புறம் ஜாதியை ஒழிக்கணும், மதத்தை ஒழிக்கணும், ராமசாமி நாயக்கன் இதை சொன்னா அதை சொன்னான்னு இப்படியே பேசி குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டி நீங்க வந்து எம்ஜிஆர் மாதிரிலாம் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு முத்திரையை குத்தி உங்க அரசியலையே முடிச்சு போடுவாங்க. இதுதான் நடக்கும் நீங்க இந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் என்ன அப்படிங்கறத பேசுறேன். உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை நேசிக்கக்கூடிய நபர்கள் தமிழகத்திலும் உலகத்திலும் இருக்கிறார்கள். அது நீங்க செஞ்ச புண்ணியம், நீங்க செஞ்ச பாக்கியம். இதுதான் நம்ம சொல்ல முடியும். இவ்வளோ விஷயங்கள் நீங்க செஞ்சுமே என் தலைவன்டான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உங்க பின்னால இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்கள் தான் உங்க பலம். ரசிகர்கள்ல அதுல பெண்கள் மிக மிக முக்கியம். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, 10-50 உயிர் போயிருக்குங்க. 50 உயிர் போயும் அந்த குடும்பமே வந்து உங்க மேல வந்து அன்பா இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு காட் கிஃப்ட் விஷயம். அதெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்குதுன்னா அதை தயவு செய்து தமிழர்களுக்காக பயன்படுத்துங்க. தமிழர்களை தமிழகத்தில் எப்படி முன்னேற்றி விடலாம், இந்த வடுக தெலுங்கு ஆதிக்கத்தில் இருந்து எப்படி தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் காக்க முடியும் அப்படிங்கிறத சிந்திச்சு தயவு செய்து அந்த ஒரு விஷயத்த கையில் எடுங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க 30 வருஷமா சினிமா துறையில இருந்திருக்கீங்க. சினிமா துறையில யார் ஆதிக்கம் செலுத்தினாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி சினிமா துறையில ஒரு வெள்ளாளனை எவனும் வளர்த்தும் விட மாட்டான். அதற்கு உதாரணம் நீங்க. உங்களை யார் வளர்த்து விட்டா? பாலச்சந்தர் வளர்த்து விட்டாரா? பாரதி ராஜா வளர்த்து விட்டாரா? இளையராஜா மியூசிக்ல வளர்ந்தீங்களா? இல்ல மணிரத்னம் உங்களை கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்து வளர்த்து விட்டாரா? யாரும் கிடையாது. காரணம் என்னன்னா நீங்க ஒரு தமிழர், அதுவும் வெள்ளாளர். தமிழராக இருந்தீர்கள் என்றால் தமிழக சினிமா துறையில் வாய்ப்புகள் கிடைக்கவே கிடைக்காது. கிடைத்தாலும் அவர்கள் வளர முடியாது. அதையெல்லாம் மீறி உங்க அப்பாவின் உழைப்பில், உங்களுடைய முயற்சியில் தன்னந்தனியாக நின்று போராடி 30 வருஷமாக உழைத்து இன்னைக்கு வந்து நீங்க எப்படி சொல்றது, இந்திய அளவில் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய இதுக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்பு. அதே கருத்தியல்ல அரசியலுக்கு வாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ரெஷர். தொழிலை கத்துக்கணும். தொழிலை கத்துக்கணும் அப்படின்னா எடுத்த உடனேயே உங்க கூட இருக்கக்கூடிய ரசிகர்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அரசியல்ல வந்து பெரிய ஆளாயிருவேன் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். அது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும். இதுதான் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு வந்தவர். இப்ப நீங்க திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா அரசியல்ல வந்து கத்துக்கிறதுக்கு உண்டான முயற்சியை எடுங்க. அது கரெக்ட். அந்த ஒரு விஷயத்த வந்து
நீங்க கொண்டு வந்து கத்துக்கிட்டு நீங்க எல்லாம் செஞ்சாதான் அரசியலையும் நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும். அதற்குண்டான வேலையை நீங்க பாருங்க. சரி, அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் அதாவது விஜய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த தேர்தலில். என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வருடமாக தமிழினத்திற்கு துரோகம் செய்த எல்லா வடுக தெலுங்கு கட்சிகளும் ஓரணியில் நிற்கிறது. திமுக, மதிமுக, தேமுதிக, விசிக, அதுக்கப்புறம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மை தமிழரினத்திற்கு எதிராகவே செய்யக்கூடிய நபர்கள். இவர்களுடைய சித்தாந்தம், இவர்களுடைய கொள்கை எல்லாமே தமிழினத்திற்கு எதிரானது. இவர்கள் எல்லாம் தமிழர் அல்லாதவர்கள் தான் பெருவாரியாக தலைமையாக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு இவங்க எல்லாம் ஓரணியில நிற்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா பாஜக, அதிமுக, பாமக, அமமுக, இந்த நாளும் தமிழர் கூட்டணியாக இருக்கிறது. இப்ப தாவேகா ஆகிய நீங்க எடுக்கக்கூடிய அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வடுகர் கையில் இருக்குமா தமிழர் கையில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு நீங்க இருக்கீங்க. இன்ன வரைக்கும் திமுக வந்து வெளியே தங்களை ரொம்ப தைரியசாலியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வந்து அந்தந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றாங்க. எவன் வந்தாலும் திமுக வா, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அது. ஆனா அந்த வீக்னஸை வந்து அவங்க பாசிட்டிவா ஊடகம் அவங்க கையில இருக்கிறதுனால ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. திமுக தான் வந்து இன்னைக்கு ஜெயிக்க போகுதுன்னு. கண்டிப்பா கிடையாது. திமுக ரொம்ப பயந்துகிட்டு இருக்கு உங்களை பார்த்து. நீங்க ஏதாவது முடிவு எடுத்துருவீங்களோ, கடைசி நேரத்தில் ஏதாவது மாறிடுவீங்களோ, நீங்க யாரு கூடயாவது போய் சேர்ந்துருவீங்களோ அப்படின்னு திமுக பயந்துகிட்டு இருக்கு. ஏனென்றால் தமிழர் கூட்டணி எல்லாம் ஓரணியில் இருக்கிறது. நீங்க வந்து அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்துட்டீங்க அப்படின்னா வன்னியர் வாக்கு, வெள்ளாளர் வாக்கு, உங்களுக்கு ஏற்கனவே பட்டியல் சமூகத்தில் மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. அதுபோக சிறுபான்மையினர் ஆதரவு இருக்கிறது. முக்குளத்தோர் வாக்கு, இது எல்லாம் ஓரணியில வந்து விழும். அப்புறம் 18 தொழில்குடிகளோட வாக்கு. இந்த கட்டமைப்பு இருக்குதுல்ல, இது தொடர்ந்து பயணிச்சதுன்னா தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர் தமிழர் அரசியலில் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த கூட்டணி வந்து உருவாக்கும். உங்களை இத்தனை பேர் வந்து காயப்படுத்துறாங்க, தற்குறிங்கிறாங்க, ஜென்சி கிட்ஸ். அதாவது இன்ன வரைக்குமே வந்து உங்க மேல எனக்கு வருத்தம் தான் இருக்கே தவிர்த்து கோபம் வரவில்லை. ஏன்னா நீங்க அரசியலுக்கு புதுசு, நீங்க ஃப்ரெஷர். உங்க கிட்ட இருக்கக்கூடிய ரசிகர்களும் ஃப்ரெஷர். ஜென்சி கிட்ஸ் பெரும்பான்மையானவர்கள், அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்காது. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனா அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டு போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்க மேல இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை வந்து தமிழர்களுக்கு அதிகமாக வரும். நீங்க தமிழர் அரசியலை உள்வாங்குங்க. தமிழர்களுக்கு உண்டான பிரச்சனை என்ன ஏதுன்னு கேளுங்க. தமிழர் அல்லாதவர்களை கூட வச்சுக்காதீங்க. எங்களை போன்ற ஆட்களை கூட வச்சுக்குங்க. என்ன இருக்கு, என்ன நடக்குது, உங்களை சுத்தி என்னென்ன பிரச்சனை, அதாவது தமிழர்களை சுத்தி என்னென்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுக்கு எங்களை மாதிரி ஆட்கள் தான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும், எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நாங்க தான் சொல்ல முடியும். நீங்க இந்த ஸ்டாண்ட் எடுங்க. விஜய் அவர்களுக்கு தமிழர்கள் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே ஸ்டாண்டு, தயவு செய்து ஐயையோ நான் பேசிட்டேனே, இத்தனை நாளா வந்து நான் வந்து கொள்கை எதிரின்னு பேசிட்டேன், அதிமுக ஊழல் எதிரின்னு பேசிட்டேன், கவலையே படாதீங்க. அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு களத்துல இருக்கிறவங்க களத்துல இருக்கிறவங்க செஞ்சதெல்லாம் இதை விட கேவலமான விஷயங்கள். நீங்க ஒண்ணுமே செய்யல. நீங்க வந்து ஜாயிண்ட் அடிச்சீங்கன்னாலும் உங்க மேல வந்து எந்த ஒரு அவமரியாதையோ அப்படின்னு வந்து யாருமே நினைக்க மாட்டாங்க. மாறாக ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதுல கதறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை இத்தனை மாதமாக விமர்சனம் செஞ்சவன் தான் கதற போறான். நீங்க வந்து ஒரு நல்ல யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சுட்டு, நான் இந்த தேர்தலில் என்னுடைய பிரதான எதிரியான தீய சக்தியான திமுகவை வீழ்த்துவதற்கு நான் அதிமுகவோடு கூட்டணி சேர்வதாக முடிவு செய்து விட்டேன்னு சொல்லுங்க. திமுக வெஸ்த குடிச்சிடும். அவ்வளவுதான். அவனுக்கு ஒண்ணுமே பண்ணவே முடியாது. சோர் ஷாட் வின்னு. தமிழ்நாட்டில் தமிழர் கூட்டணி வென்றது. இது வரலாறாக இருக்கும். இது உங்களுக்கும் நல்லது. ஏன்னா போன தேர்தலில் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் என்கிற பெயரில் வடுக தெலுங்கரை ஜெயிக்க வைத்தார். 8% வாக்கை பிரித்து அதிமுகவை வீழ்த்தி வடுக தெலுங்கு திமுகவை வெல்ல வைத்தார். அதே அயோக்கியத்தனத்தை நீங்க பண்ணாதீங்க. நீங்க தமிழர்களோட சேருங்க. தமிழர் கூட்டணியை வெல்ல வைங்க. தமிழர்கள் ஒரு தமிழ
தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்க கட்சி அரசியலை கத்துக்கோங்க, உங்க கட்சியை வளருங்க, உண்மையான தமிழர் அரசியலை உங்க தொண்டர்களுக்கு சொல்லி கொடுங்க. அந்த 5 வருஷ கேப்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியா உங்க கட்சியை வளர்த்துக்கலாம். அதற்கு பிறகு உங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுக்கோங்க. எதிர்கட்சியும் தமிழன், ஆளுங்கட்சியும் தமிழன், யாரு தமிழர்களுக்கு நல்லா செய்யறாங்க அப்படிங்கிறத நீங்க சண்டை போட்டு தமிழர்களுக்கு நல்லது செய்ய முடியுமா செய்யுங்க. இதுதான் தமிழர்களாகிய நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க படத்துல செஞ்சதை செஞ்சாலே போதுங்க. இந்த சர்க்கார்ல எல்லாம் சொல்லுவீங்கல்ல, நான் அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு, அதை ப்ரூவ் பண்ணுங்க. தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி திமுக அப்படிங்கிற ஒரு பிராண்டை ஃபர்ஸ்ட் முதல் தடவையாக முதலையே தூக்கி போட்டு மிதிச்சுது, பிராண்டை அழிச்சுது அப்படிங்கிற பேர் உங்ககிட்ட இருக்கட்டும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, நீங்க தனியா நின்னீங்கன்னா நடக்காது. நீங்க இங்க இருக்கக்கூடிய தமிழர்களோட சேர்ந்து கூட்டணி வச்சீங்கன்னா திமுகங்கிற பிராண்டை அழிப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்குக்கு, மக்கள் பலத்திற்கு நீங்க தாராளமாக முதல் தேர்தலிலேயே துணை முதலமைச்சராக எளிதாக ஆகிவிடலாம். இது உங்களுக்கு வெற்றி பாதை. இதை நீங்க பண்ணாம தனியா நின்னீங்கன்னா உங்களை எல்லாரும் போட்டு புரட்டி எடுப்பாங்க. ஒருவேளை உங்களுடைய வாக்கால் திரும்பவும் வடுகத்தெலுங்கு திமுக ஜெயிச்சால் உங்களை சும்மா விட மாட்டாங்க. நீங்க மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாவீங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க படத்துல திரையில செஞ்சதை தரையில செய்யுங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வலிமையை ஏற்படுத்தும். சர்க்கார்ல தானே நீங்க செஞ்சீங்க. அதாவது இந்த கட்சி இதுக்கெல்லாம் உண்மையான தமிழர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக போராளிகளை எல்லாம் அடையாளப்படுத்தி நீங்க வேட்பாளராக நிறுத்தி வச்சீங்களா, அதே கான்செப்டே கையில் எடுங்க. பிராண்டா அழிங்க, துணை முதலமைச்சரா ஆகுங்க. இது போன்ற விஷயத்த நீங்க செஞ்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா தமிழ் இனத்துக்கு, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களா எம்ஜிஆர் மாதிரி வருவேன்னு, இந்த கான்செப்ட்ல போங்க. கண்டிப்பாக நீங்க உங்களை தனித்துவப்படுத்திக்கிட்டு நீங்க மக்களுக்காக செய்யக்கூடிய அத்தனை விடயத்தையும் நீங்க கூட்டணி கட்சியில இருந்தே செஞ்சீங்க அப்படின்னா மக்கள் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக உங்களுக்கு தான் முக்கியத்துவம், முன்னுரிமை கொடுக்க போறான். நீங்க ஜெயிங்க. ஜெயிச்சுக்கிட்டு நீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆரை விட நல்லாவே நீங்க சிறப்பா செய்யுங்க. ஏன்னா எம்ஜிஆர் தமிழர் கிடையாது, நீங்க தமிழர். ஸோ தமிழினத்திற்கான அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நீங்க முதலமைச்சராக இருங்க. இவங்க இத்தனை ஆண்டு காலம் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அது ஹம்பக், அது தமிழர் இன துரோக சித்தாந்தம். இந்த பாப்பான்னு சொல்லிட்டு பார்ப்பனர்களை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி ஒரு கதை எழுதி வச்சிருக்கானுங்க. ஜாதி ஒழிப்புன்னு சொல்லி தமிழர் அடையாளங்களை தொடர்ந்து அழிச்சுக்கிட்டு வரானுங்க. இது எல்லாமே அதெல்லாம் பொய் அப்படிங்கிற புரிதலும் முதல்ல நீங்க கொண்டு வாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் இனி அடுத்த 50-60 வருஷத்துக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சென்ட்ரல்ல காங்கிரஸ் வரப்போறது கிடையாது. பிஜேபி தான் இருக்க போகுது. நீங்க முதலமைச்சர் ஆகணுங்கிறீங்க. முதலமைச்சராக என்ன பண்ண போறீங்க? சென்ட்ரலோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா? சாணக்கியத்தனம் கண்டிப்பாக தேவை அரசியலுக்கு. நீங்க தமிழக முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தமிழர்களுக்கு எது தேவையோ அதை நீங்க மத்திய அரசு கிட்ட கொண்டு போய் சேர்த்து தமிழர்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தால்தான் தமிழர்களுக்கும் சரியான தலைவராக இருக்க முடியும். மத்திய அரசுக்கும் எப்படி டிப்ளமேட்டிக்கா நீங்க டீல் பண்ணுங்கிற இதுதான் லீடரோட குவாலிட்டி. அதை தான் நீங்க வளர்த்துக்கணும். இவனுங்க சொல்ற மாதிரி ஆக்சுவலா திராவிடம் என்ன செஞ்சிருக்கு, திராவிட சித்தாந்தம் என்ன செஞ்சிருக்குன்னா தமிழனை எல்லா இடத்துலயும் எதிரியாக்கி வச்சிருக்கு. ஸ்ரீலங்கா போனீங்கன்னா எதிரி, ஆந்திரா போனீங்கன்னா எதிரி, கேரளா போனீங்கன்னா எதிரி, கர்நாடகா போனீங்கன்னா எதிரி. தமிழ்நாட்டில் அவங்க தான் ஆளு மேல இருப்பாங்க. ஆனா அவங்க ஹிந்தி படிச்சுக்குவாங்க, சென்ட்ரலோட நல்ல டைப்ல இருப்பாங்க. தமிழன் எல்லா இடத்துலயும் முட்டாளா இருந்து அடி வாங்கிட்டே இருப்பான். அந்த ஸ்ட்ராட்டஜியை தயவு செய்து எடுக்காதீங்க. தமிழகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தது காங்கிரசும் திமுகவும் தான், பாஜக கிடையாது. ஸோ நீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அரசியலை கையில எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பாதையில நீங்க உங்க அரசியல் தொடரும். தமிழர்களாகிய நாங்களும் இதைத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உங்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஸ்டாண்ட் எடுங்க. அதிமுக இப்போ நேரம் இன்னும் கெட்டு போல. அதிமுகவோட கூட்டணி போங்க. ஊடகம்லாம் எப்படி கதறுவான் பாருங்க, திமுக காரன் எப்படி கதறுவான் பாருங்க, நாம் தமிழர் எப்படி கதறுவான் பாருங்க. இவனுங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு பேர் கொடுப்பானுங்க. என்ன பேருன்னா பாஜக ஏ டீம், பாஜக பி டீம். சரிதான் போங்கடா. இவங்க எல்லாம் டம்மி பீஸு. சித்தாந்தம்னு என்னமோ இவங்க தான் சித்தாந்தத்தையே உருவாக்குன மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சித்தாந்தத்தெல்லாம் அடிச்சு துவச்சு தும்சம் பண்றதுக்கு எங்களை போன்ற ஆட்கள் நாங்க இருக்கோம். எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க.
இவங்க பேசுற எல்லா அட்டாக்குக்கும் கவுண்டர் அட்டாக்கு தரமா சிறப்பா சம்பவம் தமிழர் இனத்தில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸால கொடுக்க முடியும். அதை நாங்கள் கண்டிப்பா கொடுப்போம். அதனால புரிந்து கொள்ளுங்கள், விஜய் அவர்கள் ஒரு கிங் மேக்கராக இருக்க வேண்டும் என்றால், ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தமிழகத்துல நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தமிழர் கூட்டணியில தாவேகா போய் சேருங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஆதரவாக எல்லாமே நடக்கும். உங்க மேல ஆனா இவனுங்க இந்த பாஜக பாப்பான் அது இதுன்னு சொல்லிட்டு முத்திரை குத்துவானுங்க. அதெல்லாம் இப்படி தொடச்சு போட்டு போய்கிட்டே இருங்க. நமக்கு தேவை தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் ஆளுமையாக வரணும். நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க தாராளமாக செய்யலாம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, இந்த கூட்டணிக்குள்ள போய் இருந்துகிட்டு உங்க கட்சியை வளர்த்துக்கிட்டு அடுத்த தேர்தலில் நீங்க எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாவோ எப்படினாலும் இருந்துங்க. ஆனா மொத்தத்துல தமிழனுக்கு தமிழன் தான் அடிச்சுக்கணும் உள்ள. இனி தமிழகத்துல தமிழர் அரசியல் மட்டும்தான் உருவாக வேண்டும் என்றால் அதற்கு விஜய் உங்களை போன்ற நபர்கள் அரசியல் புரிதலோடு தமிழினத்திற்கு ஆதரவாக செயல்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் தமிழினத்திற்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதை தயவு செய்து பண்ணுங்க. இது ஒரு தமிழனாக மிகப்பெரிய பேராசையில நான் சொல்றேன். இது மற்றவர்களும் இதை நீங்க கேட்டீங்க அப்படின்னா இது சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் இதை எப்படியாவது கொண்டு போய் சேருங்க. கடைசியா ஒரு 3-4 விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். தமிழர் இனத்திற்கான அரசியலை கையில் எடுங்க. தமிழர் அல்லாதவரை பக்கத்துல வச்சுக்காதீங்க. எங்களை போன்ற இன்டலெக்சுவல்ஸை பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்க அரசியலுக்கு எது தேவையில்லை அப்படிங்கிறத நீங்க கொண்டு போங்க. லேர்ன் டு சே நோ. நான் இதுக்காக தான் இருப்பேன், இதை தான் நான் செய்வேன், தெளிவா இருங்க. அதே மாதிரி அரசியல் புரிதலோடு செயல்படுங்க. தமிழ் இனத்திற்காக செயல்படுங்க. காங்கிரஸ், திமுக, திக, ராமசாமி நாயகன் இவனெல்லாம் தூக்கி பிடிச்சி சுத்துனீங்கன்னா கடைசி வரைக்கும் வெட்டியா தான் இருக்கணும். இவங்களால 10 பைசாவுக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அதே மாதிரி நீங்களும் வளர முடியாது. நீங்களும் சும்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசியில ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கு, உங்க மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு, நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க பின்னால ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு தமிழர்களை வாழ வைங்க, தமிழ்நாட்டு மக்களை வாழ வைங்க. நீங்க முதலமைச்சராகுங்க. கண்டிப்பாக இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழினமும் உங்களுக்காக உலக அளவிலையும் ஆதரவாக நின்று எவ்வளவோ விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அது உங்க மூலமாக நடந்தால் மிக்க மகிழ்ச்சி. யோசிங்க. இதுதான் ஒரு தமிழனாக விஜய் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விடயம். நன்றி. வாழ்க தமிழ்.